எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் இந்தியர்களின் வியர்வை இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. 2047ஆம் ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக உருவாக மக்களின் ஒத்துழைப்பு தேவை என்றும் வேண்டுகோள். கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் மூத்த முன்னோடிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முழக்கம். கர்நாடகாவில் யூடியூப் சேனல்களுக்கு விரைவில் கட்டுப்பாடு. செய்திகளை ஒளிபரப்ப லைசென்ஸ் கொண்டுவர அரசு முடிவு. அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்றபோது இபிஎஸ் முகத்தை மூடிக்கொண்டு செல்லவில்லை. கைக்குட்டையில் துடைத்ததாக அதிமுக ஐடி விங் விளக்கம். சமூக நீதி பற்றி பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என அன்புமணி காட்டம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு டிசம்பரில் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை அவரது தாயார் திட்டும் ஏஐ வீடியோ பதிவு உடனடியாக நீக்க பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் இந்தியர்களின் வியர்வை இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போபால் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இது பண்டிகை மாதம் என்பதை சுட்டிக்காட்டினார். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் இந்திய பொருட்களாக இருக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் நமது பணம் நமது நாட்டிலேயே புழங்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கு எதிராக இருக்கும் பாஜக அரசை திமுக தொடர்ந்து துணிச்சலுடன் எதிர்த்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வேலை பலிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மூத்த முன்னோடிகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டிய முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று முழக்கமிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த இபிஎஸ் முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு வந்ததாக தகவல் வெளியானது. இது தொடர்பான வீடியோவும் வைரலானது. ஆனால் இபிஎஸ் முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை என்றும் அவர் கைக்குட்டையால் முகத்தை துடைத்தார் என்றும் அதிமுக ஐடி விங் விளக்கம் அளித்திருக்கிறது. சமூக நீதி பற்றி பேச திமுகவிற்கு அருகதை இல்லை என அன்புமணி விமர்சித்திருக்கிறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு போராடி உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு பாமக சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அன்புமணியும் ராமதாசும் தனித்தனியாக நடத்தினர். அப்பொழுது பேசிய அன்புமணி வன்னியர்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்டு டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என்றும் இதில் பாமகவினர் 5 லட்சம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டார். தமிழகத்திற்கு கூடுதலாக 350 எம்பிபிஎஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் கூடுதல் மருத்துவ இட அனுமதிக்கான கல்லூரிகள் பட்டியலை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் 7 தனியார் கல்லூரிகளுக்கு தலா 50 இடங்கள் என மொத்தம் 350 இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 6850 இடங்கள் கூடுதலாக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக 1,23,700 இடங்களாக அதிகரித்துள்ளது. 2026லும் திமுக வெற்றி கணக்கை கரூரில் இருந்து தொடங்கும் என செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர் எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் எத்தனை பேராக வந்தாலும் உறுதியாக நாம் வெற்றியடைவோம் என்றும் ஜெயிக்கப் போவது நாம் தான் என்றும் சூளுரைத்தார். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாறு படைப்போம் என்றும் செந்தில் பாலாஜி கூறினார். யூடியூப் சேனல்களில் தரம் தாழ்ந்த வீடியோக்களும் கருத்துக்களும் பொய்யான செய்திகளும் பதிவிடப்படுவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஆதாரமற்ற அவதூறு செய்திகள் பரப்பப்படுவதால் யூடியூப் சேனல்களுக்கு கட்டுப்பாடு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் செய்திகளை ஒளிபரப்ப லைசென்ஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனையை விரைவில் விதிக்க உள்ளதாகவும் சித்தராமையா கூறினார்.
தேர்தல் ஆணையத்திலும் அன்புமணி பொய் சொல்லி இருப்பதாக ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார். பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரிக்கும் கடிதத்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் முறையிடப்பட்டது. பீகாரில் போட்டியிடப் போவதாக அன்புமணி பொய் சொல்லி அங்கீகாரம் பெற்றுள்ளதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இருந்து 166 பயணிகளுடன் நேற்று இரவு பெங்களூரு புறப்பட்ட விமானத்தில் நடுவானில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனால் அந்த விமானம் அவசரமாக சென்னையில் தரையிறக்கப்பட்டது. உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் செய்து பயணிகள் பெங்களூரு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தூத்துக்குடியில் வரும் 11ஆம் தேதி பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரியுள்ளார். இந்நிலையில் விஜய் வரும்போது தவேகாவினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக நடந்து கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். இதனிடையே விஜயின் பரப்புரைக்காக பாகுபாடின்றி அனுமதி அளிக்க டிஜிபிக்கு உத்தரவிட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியை அவரது தாயார் திட்டும் AI வீடியோவை நீக்க பாட்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடும் உரசல் ஏற்பட்டது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது தாயார் கண்டித்து திட்டும் AI வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு பிரதமர் வேதனை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வீடியோவை நீக்க பாட்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் மீண்டும் நெட்ஃபிளிக்ஸில் இடம்பெறுகிறது. இளையராஜா பாடல்களை ரீமிக்ஸ் செய்து பயன்படுத்திய புகாரில் நீதிமன்றம் அந்த பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்திருந்தது. என்றாலும் பாடல்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதாக இளையராஜா தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து குட் பேட் அக்லி திரைப்படம் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.